வருத்தமான செய்தி. முன்னாள் அமைச்சர் வேலுவின் உடல்நிலை கவலைக்கிடமாக இருக்கிறது. அதனாலதான் அவர் சிங்கப்பூர் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருக்காரு. சிங்கப்பூரிலேயே இப்போது தீவிர சிகிச்சைக்காக காலஞ்சென்று திரு விஜயகாந்த் அவர்களுக்கு சிகிச்சை அளித்த மவுண்ட் எலிசபெத் மருத்துவமனையில் நேற்று அனுமதிக்கப்பட்டிருக்கார். சார் முந்தா நேற்று பேச நிகழ்ச்சி தான் வாக்கிங் போறான்னு சொன்னீங்க. இப்போவே ஒரு அட்மிட் ஆயிருக்காருன்றது சொல்லும் போதே உங்களுக்கு புரியவில்லையா? இப்போ உனக்கு உடம்பு சரியில்லை, எனக்கு உடம்பு சரியில்லைன்னா நம்ம என்ன பண்ணுவோம்? அரசு மருத்துவமனைக்கு போவோம், இல்லை தனியார் மருத்துவமனைக்கு போவோம். சொந்தமாக மெடிக்கல் காலேஜ் வச்சிருக்கிற ஆள் எதுக்கு இன்னொரு மருத்துவமனைக்கு போகணும்? ஹோட்டல் வச்சிருக்கவங்க யாராவது எதிர் ஹோட்டல்ல போய் சாப்பிடுவாங்களா? அருணை மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையம் வைத்திருக்கிறாரா? ஓனரையே உடம்பு சரியில்லைன்னா எப்படி கவனிப்பாங்க அந்த டாக்டர்? அதை விட என்னையா சிங்கப்பூரில் உனக்கு சிகிச்சை? தமிழக உளவுத்துறைக்கும் மத்திய உளவுத்துறைக்கும் அமலாக்கத்துறைக்கும் சேர்த்து சில தகவல்களை சொல்கிறேன். நான் ஏற்கனவே சொன்னேன், முதல்வர் அவர்கள் ஏன் சாட்டையை கையில் எடுத்து சுழற்ற வேண்டும் என்பதை இப்போது புரிந்து கொள்வார். ஏற்கனவே கடந்த நிகழ்ச்சியில் லுக் அவுட் சர்க்குலர் அந்த விவரங்களை எல்லாம் சொன்னேன். செந்தில் பாலாஜியை காணணும் லுக் அவுட் சர்க்குலர் விடுறீங்களே, ஏன் வேலுவுக்கு இன்னும் கொடுக்கல? ஒருவேளை அதுல பண்ண தப்பை தான் இதுல திருத்திக்கிறாங்களோன்னு நினைச்சேன். செந்தில் பாலாஜியை தேடுவது சென்னை மாநகர காவல்துறை. சென்னை மாநகர காவல்துறையின் ஆணையராக இருப்பவர் அமல்ராஜ். அவர் அரசுக்கும் மக்களுக்கும் விசுவாசமாக வேலை செய்கிறார். ஆனால் லஞ்ச ஒழிப்பு துறையில் இருக்கிறது தனக்கு விசுவாசமாக வேலை செய்கிறார். அருண் போன்ற நபர்களை அங்கே நியமிக்காதீர்கள் என்று நியமனத்திற்கு முன்பாக சொன்னோம். நியமனத்திற்கு பிறகு நடக்கும் தவறுகளை எல்லாம் சொன்னோம். அவர் மாத்தினா அப்படியே வானம் இஞ்சி உழுந்துருன்னு ஜான் அலிகாமி சொல்றாருன்னா சிஎம் அப்படியே கேட்டுன்னு இருக்கலாமா?